Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சமீபத்தில் வெளியிடப்பட்ட யுனிசெஃபின் குழந்தை ஊட்டச்சத்து உலகளாவிய அறிக்கையின்படி உலக அளவில் 10 குழந்தைகளில் ஒருவர் கிட்டத்தட்ட 188 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனோடு வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் உடல் பருமன் குறித்து மருத்துவர் கார்த்திக்கிடம் எமது செய்தியாளர் பத்மபிரியா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் பார்த்தோம்னா குழந்தைகள் அதிக அளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுட்டு வர்றதா சமீப காலங்களாகவே நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ குழந்தைகள் உடல் பருமனால் பாதிக்கப்படுறதுனால எதிர்காலத்தில் அவங்களோட ஹெல்த்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதை எப்படி சரி செய்யலாம், இப்படி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் கார்த்திக். அவர்கிட்ட விரிவாக கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்படி ஒபிசிட்டியால் பாதிக்கப்படும் போது எதிர்காலத்தில் குழந்தைகளோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இப்போ வந்துட்டுருக்க காலகட்டத்தில் இந்த ஒபிசிட்டிங்கிற ப்ராப்ளம் இன்க்ரீஸிங் இதுவாக தான் இருக்குது, அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. இது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக சொல்லணுன்னா இதனால் பல பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம 15-18 இயர்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனோன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அழுத்தம், அதே மாதிரி ஆஸ்துமா, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கூட நம்ம குழந்தைங்கள வெளில விடுறோம், அவங்க டிப்ரெஷன் ஆகி மற்ற குழந்தைங்க அவங்கள பார்த்து பேசும்போது ஸோ டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், சில வகையான கேன்சர் கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அவங்களோட ஆர்கன்ஸ் லைக் லிவர் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன வயசுலேயே வர வாய்ப்பு இருக்கா? சின்ன வயசுலேருந்தே அதுக்குடைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறது நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட ஹைட்டு வெயிட் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஒபீஸுன்னு இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ ரொம்ப இந்த பிஎம்ஐ 30ன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே இது தாண்டி போகும்போது தான் ஒபீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒபீஸாக இருக்கும் போது அந்த பாடிக்குள்ளேயே சேஞ்சஸ் அந்த ஏஜ்லேருந்தே நடக்க ஆரம்பிக்கும் போது தான் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு அது வருது. அஃப்கோர்ஸ் வெயிட் போடும்போது அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது, அவங்க எப்போவுமே ஒரு டயர்டாக அண்ட் ஒரு சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்க வளர அவங்க பாடியும் சரி அவங்க மைண்டும் சரி எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஃபுட்டில் சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம். இப்போ ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் இதில் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிறாங்க. ஏன்னா தே கெட் ஆக்சஸ் டு மோர் ஆஃப் த ஃபுட். நிறைய ஃபுட்டு அவங்களுக்கு அவைலபிலிட்டி கிடைக்கிது, ஹெல்த்தும் சேர்ந்து மைண்டும் பாதிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ஆக்டிவாகவும் இருக்க முடியாது, மைண்டு வகையிலையும் அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ இது ஒன் பை ஒன்னாக ஒரு ப்ராப்ளம் காஸ் பண்ணி ஃப்யூச்சரில் டேஞ்சர் ஆகும். இதே ஜென்ரேஷன் ஃப்யூச்சரில் போனாங்கன்னா அவங்களுடைய இந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவே டல்லாக வாய்ப்பு இருக்கா? ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது இது எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அம்மாவோ அப்பாவோ ரொம்ப வெயிட்டாக இருந்தாலே அதுவே ஒரு ஃபேக்டராக சைல்டு ஒபிசிட்டி காஸ் பண்ணும். அதே நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரிகாஷன்ஸோ இல்லை ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா கூட இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிறந்ததுக்கப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வெரி கிரிட்டிக்கல். அந்த டைமில் எப்படி பார்த்துக்கிறாங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம சொல்கிறது 6 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை தவிர எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரா சுகரி ஃபுட்ஸோ இல்லை சோடாஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சைல்ட்ஹுட்லேயே இன்கார்பரேட் பண்ணாமல் எவ்வளோ பார்த்துக்கிறாங்கங்கிறது அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற ஒரு அவேர்னஸ் இதுதான். இவங்க இதே லைஃப் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? டயபெட்டிஸ்க்கு இது டெஃபினட்டாக லிங்க்டு தான். பிகாஸ் பாடியில் இந்த ஃபேட் டெபாசிஷன் இருக்கும் போது அது அதுக்குரிய சேஞ்சஸ் உண்டாக்கும் போது டெஃபினட்டாக டயபெட்டிஸ் வரும். பட் டயபெட்டிஸில் நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது, டைப் 1, டைப் 2ன்னு இருக்குது. ஸோ அதில் சின்ன வயசில் வர டயபெட்டிஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஒபிசிட்டி இஸ் லிங்க் டு டைப் 2 டயபெட்டிஸ் ஜென்ரலாக. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே ஒபிசிட்டியோட பாடி இருக்கும் போது லாங் டர்மாக அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும்? அதாவது ஃபேட் டெபாசிஷன் தான் இதோட மெயின் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு உறுப்புலையுமே இந்த ஃபேட் டெபாசிட் ஆகிற டைமில் அந்த ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படுது. ஸோ ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் எஸ் ஓகே. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஹார்ட்டில் நம்ம இது ஃபுட்டு நம்ம எடுக்கிற நியூட்ரிஷன் இந்த கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கன்வெர்ட் ஆகும்போது ஹார்ட்டில் நிறைய இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷனில் தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஃபியூச்சரில் இதுவாகுது. அண்ட் சிஸ்டமிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது ரெண்டுமே ரொம்ப காமனாக வர்றதுக்கு ஆஸ்துமாக்கு கூட லிங்க் பண்ணியிருக்காங்க இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி. ஸோ இப்போ சைல்டு ஒபிசிட்டியை நம்ம ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுத்து குழந்தைங்களை வெயிட் குறைக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்?
ப்ராடாக சொல்லணுன்னா ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரெண்டு தான். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் ப்ரெக்னென்சி அண்ட் த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி, அப்புறம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் ஃப்ரம் பர்த்தே வந்து நம்ம அவங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஹோல்சம் ஃபுட் கொடுக்கறத பிளான் பண்ணணும். லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து இப்போ விளையாடுற குழந்தைங்க வந்து அதுக்குரிய பிளேசஸ் இருக்கணும். இப்போ வந்து எங்கேயாவது ரொம்ப கார்னர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இஃப் தே டோன்ட் ஹேவ் இனஃப் பிளேஸ் ஆர் இது இருக்கும் போது அவங்க வந்து அவங்க வீட்லேயே அடைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் என்கரேஜ் தெம் டு ஹேவ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தைங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் போகணுன்னு இல்லை, குழந்தைங்க வந்து வெளியில் போய் விளையாடுறதோ, அதுக்குரிய டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதோ, பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, நல்லா ஆக்டிவாக இருக்கிறது நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பார்க்ஸ், ப்ளே கேம்ஸ் இதெல்லாமே வந்து we need to bring it out. ஒபெசிட்டியோட சீரியஸ்னஸும் அதில் என்ன மாதிரி டேஞ்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறையவே தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.